விவசாயம்ன்றது இருக்கவே இருக்காது. என்ன ஆகும் அப்புறம் உங்களுக்கு? ஆ, விவசாயன்றதே இருக்காது. 2027 பாருங்க தெரியும். ம். 2027 பாருங்க, இன்னும் ஒரே வருஷம் தான் இருக்கு. ஒரே வருஷம் தான் எல்னினோ வந்தது. ம். எப்போ? 150 ஆண்டுகளுக்கு முன்பு. ம். 1876 77 வந்தது. ம். அது சூப்பர் எல்னினோ. ம். 2 டிகிரி சென்டிகிரேட் வந்து கூடுச்சு வெப்பம் ம். பசிபிக் கடல்ல. ம். அதனுடைய விளைவு வெளிப்பாடு மதராஸ் மாகாணத்துல மக்கள் தொகையில் 3/1 உணவு இல்லாம இறந்துட்டாங்க. அதுதான் அந்த பஞ்ச காலம்னு சொல்றாங்க. தாது வருஷ பஞ்சம்னு சொல்லுவாங்க. சொல்றாங்க. எங்க ஊர்ல ம். எங்க அப்பாரையும் சொல்லியிருக்காரு. ம். அவங்க அப்பா சொன்னாங்களா, ம். அது சொல்லியிருக்காங்க. ம். அப்போ சோறு இல்லாம தண்ணி இல்லாம ஆம்பளை பொம்பளை குழந்தைகள்லாம் எலும்பு தோலா இருப்பாங்களாம். ம். பரிதாபமா இருக்குமா பார்க்கறதுக்கு. சட்டியை தூக்கிட்டு முட்டியை தூக்கிட்டு சோத்துக்கு தண்ணிக்கு அலைவாங்களாம். சோறு கிடைக்காம தண்ணி கிடைக்காம தலைமேட்டில் அந்த முட்டியும் சட்டியை வச்சுட்டு அங்கங்க செத்து செத்து கிடப்பாங்களாம். மக்கள் தொகையில் 3/1. ம். பாருங்க, அப்ப வந்து அந்த பஞ்சம் பஞ்சம் உணவு பஞ்சம். அந்த வெப்ப அலைகளா தான் அப்ப வெப்பாலைகள். ம். விவசாயம் இல்ல, ம். விளைச்சல் இல்ல. இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் எப்படி இருக்குது? ம். கல்லணையில் நெல் காய போடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ம். வளமெல்லாம் போச்சு. இப்ப வந்து இருக்கிற இந்த வெயில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க? பெரிய தாக்கத்தை 2027 ஏற்படுத்தும். என்ன ஆகும்? அதாவது பெரிய பேரழிவு ஏற்படுத்தும். ம். பூமி பந்தை புரட்டி போடும். ம். உலக பொருளாதாரம் அதளபாதாளத்துக்கு போகும். ம். அதாவது எந்த மனிதனும் தப்ப முடியாது, எந்த நாடு தப்ப முடியாது. ம். இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல பாத்தீங்கல்ல, ம். 44 நாடுகள் என்ன கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வளமா இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தது. ம். இன்னைக்கு வீடுகளே பயன்படாத போயிட்டுதே, ம். வீட்டுக்குள்ள இருக்க முடியலையே. ம். நீங்க விமான போக்குவரத்து நிறுத்திட்டாங்க. காரணம் வந்து ஓடுவாத தார் உருகுது, டயர் பதியுது, விமானத்தை டேக் ஆஃப் லேண்டிங் முடியல, ம். ரத்து பண்ணிட்டாங்க. ரயில் தண்டவாளம் இப்படி அணைச்சிருப்பாங்க இல்லைங்க, ம். அவங்க 30 டிகிரிக்கு வச்சிருக்காங்க. இப்போ எவ்வளோ வந்திருக்குது? 42, 43, 44 இப்படி நீண்டு இப்படி ஒட்டிக்குது, ஒட்டி அப்படியே வளையுது, தண்டவாளம் வளையுது. ம். ரயில் போக்குவரத்து நின்று போச்சு. அதே மாதிரி வீட்டு மின்சாரம் இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையம், ம். அந்த கோபுரத்துக்கு குளிர் வைக்கிறதுக்கு தண்ணி வேணும், ஆற்றுலேருந்து எடுக்கிறாங்க. சில ஆறுகளில் தண்ணி இல்லை, சில ஆறுகளில் தண்ணி போகுது, சூடாக போகுது. ம். வெந்நீரை வச்சு எப்படி குளிர் வைக்க முடியும்? ம். குளிர் வைக்க முடியல. ஆக மின்சார உற்பத்தி நிறுத்திட்டாங்க. ம். வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை. அந்த காலம் மாதிரி விசிறியில் பேச வேண்டியதான், வேற வழி இல்லை. ம். அவங்க வீடுகள்லாம் குளிரிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட வீடுகள். ஏன்னா மைனஸில் போகும். ம்.